ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், அதாவது டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு புது ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்மேட்டை நீங்கள் எங்கே போய் க்ரீன் சிக்னேச்சர் வாங்கி, நீங்கள் படித்த ஸ்கூல் அல்லது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சரியா? ஆனால் நானும் அதே ஃபார்மேட்டில் தான் பண்ணேன். என்னென்னா, இப்போ கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு படித்த ஸ்கூலில் நம்ம காலேஜில் தந்துருப்பாங்க. சரியா? அது வந்து வைக்க முடியாது. கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ஒரு ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்து நம்ம வந்து வாங்கி அதை வந்து சிக்னேச்சர் வாங்கி அப்லோட் பண்ணணும். சரியா? ஆனால் நான் படித்த ஸ்கூலில் நான் வந்து கையெழுத்து வாங்க போயிருக்கிறேன். ஆனால் வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் படித்தேன். 1லேருந்து 10th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன், ஹைஸ்கூலில் ஈத்தாமொழியில். சரியா? ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, நீங்கள் வெளியே எங்கேயாவது போய் வாங்குங்க அப்படின்ட்டு. வெளியே எப்படிங்க போய் வாங்க முடியும்? படித்த ஸ்கூல்லே நீங்கள் தானே தரணும். நம்ம படித்த ரெக்கார்டு இருக்கும், அங்கே எடுத்து பார்க்கலாம். நம்ம கையில் எவிடன்ஸ் வச்சுருக்குறோம், சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட் வச்சுருக்குறோம். இல்லை, இங்கே வாங்க முடியாது, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. சரியா? இப்போ என்னென்னா, இந்த மாதிரி எதுக்கு அலைக்கழிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆனால் அவங்க சொல்கிற கட் ஆஃபில் கிடச்சா வேலை ஓகே சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு தகுதி தேர்வுன்னு வந்து வச்சுருக்காங்க. அதில் பாஸ் பண்ணினா தான் அதுக்கு அடுத்த ஃபார்மேட்டில் போக முடியும். இப்படி ஒன்றுன்னா கொண்டு வர்றாங்க. சரியா? ஆனால் வந்து படித்த இப்போ ஒரு ஹெச்எம்மாக இருக்கட்டும், ஒரு பிரின்சிபலாக இருக்கட்டும், நம்ம வந்து கையில் ப்ரூஃப் வச்சுக்கிட்டு தான் நம்ம போய் கேட்குறோம். அதை வந்து நீங்கள் நான் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு தான் நான் போயிருக்கேன். குழந்தைய வச்சுட்டு அங்கே போய் வாங்குங்க, இங்கே போய் வாங்குங்க. நீங்கள் படித்த ஸ்கூல், நம்ம படித்த ஸ்கூல்லேயே நமக்கு தரலைன்னா மற்றவங்க வந்து மற்றவங்களுக்கு நம்மளை தெரியாதுல்ல, அப்போ எப்படி கொடுப்பாங்க? எல்லாம் நிறைய இடங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. சரியா? யாருக்குமே ஒரு மனிதாபிமானமே இல்லை முதல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகேவா? பாய்.